டிவோட்டி நேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறாருங்க. மீன ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களோட ராசியிலேயே சனி வக்ரமாகி இங்கேயே வக்ர நிவர்த்தியும் ஆக போகிறாருங்க. அப்போ உங்களோட ராசியிலிருந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதை பொறுத்து உங்களுக்கு இந்த 138 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம 2 டைப்பாக பிரிச்சிடலாம். என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், என்ன மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கும், இதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 வகையாக நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவான விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமாக நிதானம் இல்லாமல் செஞ்ச நிலை மாறி இப்போ எப்படி நம்ம நிதானமாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த ஒரு வேலை, இந்த வேலையை நம்ம இப்போ செஞ்சு முடிச்சிடணும், இன்றைக்கி முடிச்சிடணும், நாளைக்கு முடிச்சிடணும், நாளான்னைக்கு முடிச்சிடணும், இப்படியே காலம் தாழ்த்தி நடக்காமையே இருந்த அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நடக்க போகுதுங்க. தொழிலில் பார்த்திங்கன்னாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை, தொழிலை செய்ய முடியாமல் ஒரு தடங்கள், உத்தியோகத்தில் இருக்கவா அந்த உத்தியோகத்தில் எவ்வளோ செஞ்சாலும் ஒரு நல்ல பேர் இல்லை. இந்த நிலைமை இந்த சனி வக்ர காலங்களில் உங்களுக்கு மாறப்போகுதுங்க. நல்ல ஒரு மெதுவான ஒரு மெதுவான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் படுற அந்த ஹார்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட உயரதிகாரிக்கு புரியும், உங்கள் மேனேஜருக்கு புரியும், உங்கள் ஹெச்ஆருக்கு புரியும். அவங்க மூலிமா இப்போ உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது. அடுத்து புதிய தொழிலை தொடங்கிறத விட நீங்கள் ஏற்கனவே இருக்கிற தொழிலை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 3ஆம் பார்வை, 3ஆம் இடத்தை சனி வக்ரமாகி பார்க்குறனால தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. முயற்சிகளுக்கு ஒரு தடை இருந்த தடைகள் கொஞ்சம் ஒரு விலகி உங்களுக்கு ஒரு நல்ல முயற்சிக்கான பலனை கொடுக்கறதுக்கான அமைப்புகள் சூப்பராகவே இருக்குது உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்துச்சுன்னா. சரி, ஓகே. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள். நெகட்டிவான விஷயங்கள் என்ன, அது எப்படி சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க, கொஞ்சம் ஒர்க் பர்டன் அதிகமாக இருக்கறனால ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க, தூக்கமே குறைஞ்சிரும். அதனால் தூக்கத்தை கொஞ்சம் நல்லா தூங்குங்க. முடிஞ்சால் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உடம்புக்கு டயர்டாக்கி நல்லா தூங்கி எந்திரிங்க. அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரமாவது தூங்கி எந்திரிக்கும் போது நீங்கள் மன அழுத்தம் உங்களுக்கு குறையும். இல்லைன்னா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி சரியான முடிவு எடுக்க முடியாமல் குழம்புறது, இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுத்துரும். தூக்கம் அப்படிங்கிறதும் ஓய்வு அப்படிங்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு விஷயங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்தை சனி பார்க்குறனால, அது வக்ரமாய் பார்க்குறனால வாழ்க்கை துணைக்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எதாக இருந்தாலும் அவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கிறது நல்லது. யாரையும் முழுசாக நம்பி ஒரு பெரிய முதலீடுகளை பண்ணுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பொதுவாகவே மீனராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமைசாலிகளாக இருப்பாங்க. ஆனால் இந்த சமயத்தில் என்ன ஆகும்னா, அதிகப்படியான கோபம், அந்த கோபம் எதனால் வருதுன்னா ஒரு விரக்தினால் வருது. அந்த விரக்தினால் வார்த்தைகளை விட்டுட்டு உறவுகளை பகைச்சிக்க வேண்டாம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பெண்களாகிய எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, குடும்பம் வேலை 2ஐயும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். பேலன்ஸ் பண்ண முடியாத மாதிரியான ஒரு மனக்குழப்பம், ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வருங்க. இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் எப்பயுமே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கான விஷயங்களை நீங்கள் பார்க்குறது நல்லதுங்க. அதே மாதிரி ஹெல்த் விஷயத்தில் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்குங்க நிறைய ஆன்மீக பயணம், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான அமைப்புகள் இருக்குங்க. இது உங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதியையும் மன நிறைவையும் தரும். சரி, ஓகே. இப்போ எனக்கு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இல்லை, சனி பகவான் எனக்கு இப்போ ஜாதகத்துலேயும் சிறப்பாக இல்லை அப்படின்னா, இந்த 138 நாட்கள் எப்படி
நான் வந்து ஒரு நல்ல காலமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான பரிகாரம் ஒரு ரெகுலரான ஒரு சீரான வாழ்க்கை முறையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். காலையில் எந்திரிக்கணும், இந்த வேலையை பண்ணுறோம், அதே மாதிரி வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இந்தந்த வேலைகள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு க்ளீனாக ஒரு திட்டம் போட்டு நீங்கள் அந்த நாளை வந்து கடக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான குழப்பங்களும் இருக்காது. உழைப்பாளிகள் கடினமான உழைப்பாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திர நாளில் அன்னாசி பழம் தானம் பண்ணுறது உங்களுக்கு சிறப்புங்க. 27 நாளுக்கு ஒரு தடவை வரும். அப்போ அந்த 3 கிட்டத்தட்ட 3 மாதத்தில் பாருங்கள் 3 தடவை தான் வரும். அந்த 3 தடவையும் நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் வர நாளில் அன்னாசி பழம் தானம் பண்ண உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் விட்டு வழிபாடு பண்ணிட்டு வர முடிஞ்சால் ஓம் சனீச்சராய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லிட்டு வர உங்களுக்கு இந்த சனி வக்ர காலம் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காரு, வக்ரமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, உங்களுக்கு சனி தசை நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா செய்யணுங்க. உங்களுக்கு ஜோதிட சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.